எப்பொழுது இவர் மாட்டுவார் என்று காத்திருந்த நபர்களுக்கு இப்பொழுது வசமாக மலையில் மாட்டியிருக்கிறார் கருணா அம்மான். கருணா அம்மானை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு விசாரணை ஒன்றின் போது கருணா அம்மான் தொடர்பாகவும் அதே வேளையில் பாதுகாப்பு செயலகத்தில் இருந்து இவர்களுக்கெல்லாம் ராஜதந்திர பாஸ்போர்ட்டுகளை விநியோகித்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவற்றின் பின்னணியில் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த கைது இடம்பெற்ற அடுத்த ஒரு சில நிமிடங்களிலே சுரேசலேக்கு நெஞ்சுவலி வந்திருக்கிறது. இவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் ஒரு போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரியின் துப்பாக்கியை பறித்து அவர்களுக்கு எப்படி துப்பாக்கி சுடுவதென காட்டியிருக்கிறார் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர். அந்த விடயம் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். சச்சின் என்று சொல்லப்படுகின்ற இந்த தவில் வித்துவானின் மரணம், அவர்களது குடும்பம் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்ற அதிர்ச்சி தகவல்கள், இவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்லலாம். உங்கள் பலருக்கு தெரியும், கருணா அம்மான் தமிழ் விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்து வந்து கிழக்கு மாகாணத்தில் தனியாக செயற்பட்டவர். இவர் பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் கருணா அம்மானுக்கு இருந்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறு அச்சுறுத்தல் காரணமாக அவர் ராஜதந்திர கடவுச்சீட்டு ஒன்றின் மூலம் லண்டனுக்கு தப்பியோடி இருந்தார் என்று நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. தான் அழைத்து வந்த போராளிகளையும் அம்போன விட்டுவிட்டு, தன்னை நம்பி இவரின் பின்னால் வந்தவர்களையும் அப்படியே விட்டுவிட்டு இவர் மட்டும் தப்பித்து கொண்டு லண்டன் ராஜதந்திர கடவுச்சீட்டோடு லண்டனுக்கு தப்பி ஓடியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருந்த நிலையில் அங்கே அவர் கைது செய்யப்பட்டு 10 மாதங்கள் சிறையடைக்கப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் இலங்கை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் என்றதை நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. அவருக்கு பயணத்தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. லண்டனுக்கு அவர் செல்வதற்குரிய பயணத்தடை அண்மையிலே அந்த அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டிருந்தது என்பதையும் நாங்கள் எல்லோரும் அறிவோம். இப்படி இருக்கின்ற நிலைமையில் கருணா அம்மான் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் நாளாந்தம் பேசப்பட்டு கொண்டே வருகின்றன. எப்பொழுது இவர் கைது செய்யப்படுவார், ஏன் இவர் கைது செய்யப்படாமல் இருக்கிறார், இவரிடம் ஏன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று பலர் பல கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்களின் பின்னர் கருணா அம்மான் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கருணா அம்மான் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் தமிழ் விடுதலை புலிகளிடமிருந்து பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை சொல்லி அந்த அமைப்பை பிளவுபடுத்தி அதில் இருந்து பிரிந்து வந்து கிழக்கிலே பல்வேறுபட்ட அட்டகாசங்களை மேற்கொண்டிருந்தார். அவரின் கீழ்தான் பிள்ளையான் அப்பொழுது இருந்தார். இவர் லண்டன் பயணமாகிய பிற்பாடு பிள்ளையான் தனது நடவடிக்கைகளை அங்கே ஆரம்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் இவருக்கு இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு எப்படி கிடைத்தது, இந்த ராஜதந்திர கடவுச்சீட்டை யார் பெற்றுக் கொடுத்தார்கள் என்பதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இப்பொழுது விடயத்துக்கு வரலாம். என்னவென்று சொன்னால், இந்த கருணா அம்மாவனோடு நெருங்கி இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் புலனாய்வு பிரிவினரும் பாதுகாப்பு செயலகத்தைச் சேர்ந்தவர்களும். பாதுகாப்பு செயலாளராக கோத்தபாய ராஜபக்ச இருந்த காலத்தில் தான் கருணா அம்மான் லண்டன் பயணமாகி இருக்கிறார். எனவே இவைகள் தொடர்பாக போலீசார் ஒரு விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணைகள் இப்பொழுது திடுக்கிடும் பல சம்பவங்கள் கிடைத்திருக்கின்றன. பல்வேறுபட்ட நபர்களுக்கு கடந்த பல வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான பணங்களை பெற்றுக்கொண்டு போலி கடவுச்சீட்டை வழங்கி வந்த ஒரு பாதுகாப்பு செயலாளர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு செயலகத்தில் இருந்த ஒரு அதிகாரி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பாதுகாப்பு செயலகம் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. இன்று அல்ல, முன்னைய அரசாங்கங்களில் அப்பொழுது பாதுகாப்பு செயலாளராக யார் இருந்தார்? கோத்தபாய ராஜபக்ச இருந்தார். அத்தோடு ஒரு புலனாய்வு அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இவர் இந்த தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபல்யமானவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தமிழ் பேசக்கூடிய ஒரு புலனாய்வு அதிகாரி என்றும் இவர் மூலமாகவே பல்வேறுபட்ட பாஸ்போர்ட்டுகள் பெறப்பட்டிருக்கின்றன என்கிற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், கருணா அம்மான் அரசாங்கத்தோடு இருந்தவர், எனவே அரசாங்கம் அவருக்கு பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுத்திருக்கலாம் என்பது போன்று நீங்கள் சிந்திப்பது புறப்படுகிறது. ஆனால் அப்படியல்ல. பல்லாயிரக்கணக்கான கடவுச்சீட்டுகள் இவரின் பால் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டிலே குற்றம் செய்துவிட்டு தப்பி ஓடிய நபர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர்கள், பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர்கள், அதாவது வழக்கொன்றிலே பிடிபட்டு பிணை பெற்றுக்கொண்டு பின்னர் நாட்டை விட்டு ஓடியவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் இந்த அலுவலகத்தில் வைத்துத்தான் பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வந்த விசாரணைகளிலே இது இப்பொழுது திட்ட தெளிவாக வெளிச்சமாகி இருக்கிறது. இந்த கருணா அம்மானுக்கு இந்த பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொடுப்பதில் முன்னின்று செயற்பட்டிருக்கிறார்கள் முன்னாள் புலனாய்வு அதிகாரியாக இருந்த சுரேஷ் சலே மற்றும் கோத்தபாய ராஜபக்ச. கோத்தபாய ராஜபக்சவின் பணிப்பின் பேரில் தான் சுரேஷ் சலே இந்த பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்கின்ற விடயம் தெரிய வந்திருக்கிறது. இதில் இப்பொழுது ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கிறது. என்னவென்று சொன்னால்,
ஏதாவது ஒரு சம்பவம் இடம்பெறுகின்ற அந்த காலத்தை ஒட்டி சுரேசலைக்கு வைத்திய தேவைகள் ஏற்பட்டுவிடும். இப்படித்தான் வெளியாலே இந்த பாஸ்போர்ட் வழங்கிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற விவரம் சுரேசலையின் மனைவியால் வைத்தியசாலையில் இருக்கிற சுரேசலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பிற்பாடு வெளிவந்த சுரேசலையின் மனைவி இன்றைய தினம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், சுரேசலை ஐசியூவில் இருக்கிறார், அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கிறது, ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். இது என்ன இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இவ்வாறு பாஸ்போர்ட் வழங்கிய நபர் பிடிபட்டு விட்டார் என்கின்ற விடயம் சுரேசலையின் மனைவியால் சுரேசலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சுரேசலை பதிலுக்கு சொல்லியிருக்கிறார், வெளியே பத்திரிகையாளரை சந்தித்து எனக்கு நெஞ்சு வலி வந்திருக்கிறது என்பது போன்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மனைவி வெளியே பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்திய வேளையில் சுரேசலை நலமாகத்தான் இருந்திருக்கிறார். அதன் பிற்பாடுதான் அவரது ஆக்டிங் ஆரம்பமாகி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவருக்கு நெஞ்சு வலி வந்துவிட்டது போன்று அவர் நாடகம் ஆடி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது அவர் சரியான வைத்திய கண்காணிப்பில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் அவருக்கு நெஞ்சு வலி வந்ததா வரவில்லையா என்பது தெரியாது. ஆனால் சுரேசலையின் மனைவி வெளிவந்து பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்துகின்ற வேளையில் அவர் சோத்தோடு இருந்திருக்கிறார். அதன் பிற்பாடுதான் அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறார். இதை பார்க்கின்ற வேளையில் இன்னொரு விடயம் எங்களுக்கு தென்படுகிறது என்றால், திட்டமிட்ட வகையில் சாட்சிகள் வருகின்ற வழியில் அவற்றை குழப்புகின்ற ஒரு முயற்சிகள் சுரேசலை ஈடுபட்டிருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுரேசலையின் மனைவி இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்ற கருத்து, சுரேசலைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஹார்ட் அட்டாக் காரணமாக அவர் மரணத்தை தழுவாராக இருந்தால் இந்த அரசாங்கமும் சாணி அபேசகரவுமே பதில் கூற வேண்டும் என்பது போன்று அவர் அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதிலிருந்து விடயம் பார்க்கின்ற வழியில் இதிலிருந்து ஒரு விடயம் எங்களுக்கு தெரிய வருகிறது. என்னவென்று சொன்னால், என்னதான் இடம்பெற்றாலும் அரசாங்கத்தை சாடுகிறார்கள், என்னதான் சந்தர்ப்பம் வந்தாலும் அது அரசாங்கத்தால் ஏற்பட்டது என்கிறார்கள். தாங்கள் செய்த கொள்ளைகளை மறைத்துவிட்டு அரசாங்கத்தின் மீது பழியை போடுகின்ற செயற்பாடு ஒன்றை தான் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இலங்கையில் இயங்குகின்ற 2 பிரதான ஊடகங்களே இந்த சுரேசலை தொடர்பான விடயங்களை காவி வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மற்ற ஊடகங்கள் இவற்றை பொருட்டாக மதிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற நிலைமையில் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பச்சாபத்தாபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு முயற்சியாக இது இருக்கிறதா என்றும், கோத்தபாய ராஜபக்சவின் கைதை தடுப்பதற்காக இடம்பெறுகின்ற ஒரு விடயமாக இது இருக்குமா என்பது போன்றும் பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் சுரேசலை நிலைமை எப்படி இருக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம். இப்படி இருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது 400 கடந்து செல்கின்ற இந்த செம்மணி விவகாரம், இந்த செம்மணியிலே கொன்று புதைக்கப்பட்ட அந்த புதைகுழிகள் விவகாரம் இப்பொழுது சர்வதேசம் எங்கும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குழந்தைகள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் விளையாடிய விளையாட்டு உபகரணங்களோடு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற வேளையில் உயிரோடு இவர்கள் புதைக்கப்பட்டாரா என்கின்ற ஒரு அதிர்ச்சி இப்பொழுது பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. 400 கடந்து இலங்கையில் இருக்கின்ற புதைகுழிகளிலே மிக மிக பெரிய புதைகுழி என்று சொல்லப்படுகின்ற இந்த புதைகுழி 400 கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் 600க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறுபட்ட சாட்சிகள் இருந்தும் அரசாங்கம் ஏன் இன்னும் இவை தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பது போன்று பல கேள்விகள் கேட்ட வண்ணமே இருக்கிறார்கள். சரி, இவை இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே அம்பாறை கல்முனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதி ஒன்றிலிருந்து 119 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. அதனை விசாரிப்பதற்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் கொண்டு சென்ற துப்பாக்கியை பிடுங்கி துப்பாக்கி எவ்வாறு சுடுவது என்பது தொடர்பான வகுப்படுத்தியிருக்கிறார் ஒரு முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர். இப்பொழுது அவர் போலீசாரின் சேவைக்கு இடையூறு விளைவித்தார் என்பதன் அடிப்படையிலும் போலீசாரது ஆயுதத்தை பறித்தார் என்ற அடிப்படையிலும் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவர் நிறை போதையில் இருந்திருக்கிறார் என்றும், இவர் 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழர் விடுதலை புலிகளில் இணைந்து கொண்டார் என்றும், 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அதிலிருந்து விலகி இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே அங்கே கடமைக்கு சென்ற போலீசாருக்கு இடையூறு ஏற்படுத்தி காயத்தை ஏற்படுத்தி அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியை பறிக்க முற்பட்ட வேளையில் சம்பவ இடத்துக்கு மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்டு அவர் பறித்த துப்பாக்கி மீண்டும் பறிக்கப்பட்டதாகவும், எவ்வாறு இந்த துப்பாக்கியை சுடுவது என்பது தொடர்பாக அவர் அந்த துப்பாக்கியை லோட் செய்து போலீஸ் அதிகாரிக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமறைவாகி இருந்த அந்த நபர் இப்பொழுது பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் என்றும், இவர் 3 பிள்ளைகளின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இனி நீதிமன்றம் இவர் தொடர்பான நடவடிக்கை எடுக்கும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையிலே வெளிநாடுக்கு ஆட்களை அனுப்புவதாக தெரிவித்து பல்வேறுபட்ட நபர்களிடம் பண மோசடியில் ஈடுபட்ட கொரோனை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறுபட்ட நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை இவர் பெற்றிருக்கிறார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையில் அண்மையிலே மரணத்து போன இந்த
தவில் வித்துவான் தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சமூக வலைத்தளங்களிலே உலாவி வருகின்றன. சமூக வலைத்தளத்திலே உறவி இருக்கின்ற இந்த செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதத்திலே அவரது குடும்பத்தினர் இன்றைய தினம் ஊடகங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஊடக சந்திப்பின் போது அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து 16 வயது தான் அவருக்கு ஆகியிருக்கிறது, 17 வயது நடந்து கொண்டிருக்கிறது என்றும், மிகவும் சின்னஞ்சிறிய ஒருவர் என்றும், சரஸ்வதி தங்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே நானே பார்த்து வியந்திருக்கிறேன். மிக மிக அற்புதமான ஒரு கலைஞன், அழகாக தவில் வாசிக்கக்கூடிய ஒருவர், ஆளுமை மிக்க ஒருவர், பல்வேறுபட்ட ரசிகர் பட்டாளத்தை தன்னகத்தை கட்டி வைத்திருக்கின்ற ஒரு சின்னஞ்சிறு சிறுவர். எனவே இந்த சிறுவன் தொடர்பாக பல்வேறுபட்ட விவரங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அவரது கையடக்க தொலைபேசி ஓப்பன் பண்ணி பார்க்கப்பட்ட வேளையில் தான் அதிலிருந்து பல விடயங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இவரை விட வயதில் குறைந்த திருமணமாகி பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு பெண் இவரோடு தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார், வீடியோ காலில் உரையாடியிருக்கிறார், சேட் பண்ணியிருக்கிறார். அவர் கதைத்த SMS எல்லாம் அப்படியே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரிடமிருந்து பல்லாயிரக்கணக்கான பணம் அந்த பெண் பெற்றிருக்கிறார் என்றும், எல்லாவற்றையும் பெற்ற பிற்பாடு இவரை கலட்டிவிட முற்பட்டிருக்கிறார். அதுவே இவரது மரணத்துக்கு காரணமாக இருக்கிறது. சின்னஞ்சிறு பையன் அவர் மீது ஆசை வைத்திருக்கிறார். எனவே அந்த பாசத்தின் காரணமாக அவர் தூக்கிட்டு இறந்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் அனுப்பியதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட SMS இன்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த வேளையில், ஊடகவியலாளர்களை சந்தித்த வேளையில் அவரது குடும்பத்தினர் காட்டியிருக்கிறார்கள். அதிலே உன்னோடு மட்டுமல்ல பலரோடு நான் சென்று வந்திருக்கிறேன், இது எனக்கு புதிதல்ல, ஆட்களை கலட்டி விடுவது ஒன்றும் எனக்கு புதிதல்ல, உன்னை இத்தோடு கலட்டி விடுகிறேன், எனது பிள்ளையின் எதிர்காலம் தொடர்பாக நான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பது போன்று தெரிவித்து, நான் எனது போனையும் ஆஃப் பண்ண போகிறேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். எனவே இவற்றால் மனமுடைந்து போன அந்த தவில் வித்துவான் தனது உயிரை மாய்த்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் சாதுவான, அதிகம் பேசாத, புன்முறுவல் மட்டும் பூத்து கொண்ட தங்கள் பிள்ளை இப்பொழுது தங்களோடு இல்லை என்றும், இவற்றுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பது போன்றும் அவரது குடும்பத்தினர் இன்றைய தினம் பத்திரிகையாளரிடம் கேட்டிருக்கிறார்கள். எனவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆதாரம் இருக்கிறது, அவர் வீடியோ கால் கதைத்ததற்கான ஆதாரம் இருக்கிறது, என்னென்ன விடயங்கள் அவர் கதைத்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவரிடமிருந்து கடந்த 5 மாதங்களாக இவரிடமிருந்து பல்வேறுபட்ட வழிகளில் பணம், நகை, பொருட்களாக பெற்றிருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. 27 வயதான அந்த குறித்த பெண் தன்னை விட 10 வயது குறைவான ஒரு ஆடவனோடு இவ்வாறு செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்கின்ற விடயம்தான் இப்பொழுது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இவை தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவை இல்லாமல் பல்வேறுபட்ட பண இழப்புகள் பலரால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வெளிநாடுகளில் இருந்து தொடர்பு கொள்கின்றோம் என்று பல்வேறுபட்ட பெண்களை வைத்துக் கொண்டு தொடர்பினை ஏற்படுத்தி பணம் கறக்கின்ற செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று முகநூல்களில் பல்வேறுபட்ட ஆண்களோடு உரையாடி பணத்தினை இழக்கின்ற பல்வேறுபட்ட சம்பவங்களும் இப்பொழுது அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவைகள் தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உறவுகளை மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.